மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நாள் பாதையில ஒரு சின்ன பையன் மண்ணில விளையாண்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்பொழுது அவனுடைய காட்சி எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. சில நேரத்தில் அவன் சிரிக்கிறான், சில நேரத்தில் அவன் அழுது கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கு சலாம் சொல்லலாமா, சின்ன பையனா இருக்கானே, நம்ம ஏன் சலாத்தை முந்தணும் அப்படின்னு மனசு தோணுச்சு. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சலான் சொல்லி தானே இருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய சிந்தனையில வந்ததுனால நம்ம சலான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அந்த சின்ன பையனுக்கு நான் சலாத்தை சொன்னேன். அவன் எனக்கு பதில் சலான் சொல்லும் போது வலைக்கும் சலாம் யா மாலிக் இப்னு தீனார் அப்படின்னு சொல்லி என் பேரையும் சேர்த்தே என்ன செய்தான் சொன்னான். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், என் பேரை எப்படிப்பா உனக்கு தெரியும்? நாம ஆன்மா உலகத்துல இருக்கும் பொழுது என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிரும் ஒன்றாக சந்தித்து கொண்டது, அந்த ஞாபகத்துல தான் நான் சொன்னேன்னு சொன்னான். எனக்கு கேட்ட ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அதுக்கு கொடுத்த பதிலும் எனக்கு ஷாக்கா இருந்தது. அதாவது இது சின்ன பையன் தானே, நம்ம ஏன் சலாத்தை ஆரம்பிக்கணும்னு உங்களுடைய மனசு சொல்லிச்சுல, அதுதான் நப்சு, உங்களுடைய ஆன்மா. ரசூல்லா சொல்லித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ சலாத்தை ஆரம்பிச்சீங்களே, அதுதான் உங்க அறிவு சொன்னது என்று எனக்கு அந்த பையன் விளக்கம் கொடுத்தான். நான் கேட்டேன், நீ இந்த மண்ணுல விளையாண்டுட்டு இருக்கிய தம்பி, எதனால அப்படின்னு கேட்டேன். அப்ப அதற்கு அந்த சின்ன பையன் நல்லா சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டான். இன்னா கலக்னாக்கும் ஒஃபிஹா நுழைதுக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம், இந்த மண்ணிடமே மீள போகிறோம் என்ற கருத்தை சொல்லி காட்டு. ஆக நான் கேட்டேன், நீ எதுக்கு நீ அழுகிற, எதுக்காகவே நீ சிரிக்கிறன்னு கேட்டேன். ரெண்டும் ஒன்று அழுகணும், ஒன்று சிரிக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையை நினைச்சு நான் சிரிச்சேன். அதே சமயத்துல அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைச்சு நான் என்ன செய்தேன், அழுதேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நீ சின்ன பையன் தானே, உனக்கெல்லாம் பாவங்களுக்கு பதியாத அப்படின்னு சொன்னதுக்கு, இதை நீங்க சொல்லக்கூடாது. நம்முடைய வீட்டில் என்னுடைய தாயார் விறகு எரிக்கிறத, நம்ம அடுப்பு எரிக்கிறத பார்க்குறோம். பெரிய பெரிய விறகு வச்சிருப்பாங்க. அது எரியாம இருக்கும்போது சின்ன சின்ன சுள்ளிகளையும் சின்ன சின்ன கட்டைகளும் உடைச்சி உள்ள வைக்கிறத, சீக்கிரம் எரியறதுக்காக வைக்கிறது, குச்சிகளையும் வைக்கிறத நான் பார்க்குறேன். அதனால நாளைக்கு நம்மளையும் அல்லாஹ் வைக்க மாட்டான்னு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு நினைச்சுதான் என்ன செய்தேன், நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்று சொல்லி காட்டுவான்.